கைஸ், எய்ம்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. லைக் 10th 12th டிகிரி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதுக்கு 2nd டிசம்பர் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க் உட்பட எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோன் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதாச்சும் எய்ம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எய்ம்ஸ் வந்து இந்த போபாலில், தென் அதுக்கப்புறம் புவனேஸ்வரில், ஸோ இந்த மாதிரி பிபி நகரில், ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப்மர் இருக்குது இல்லையா, ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஜிப்மர். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸில் சேர்ந்தது தான். ஸோ அங்கேயுமே வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எய்ம்ஸ் மதுரையில் வரப்போகுது. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து எய்ம்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு ஹைரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆன்லைனில் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்ற இடத்துல எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக SC/STனா 5 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBCனா 3 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. PWDக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ காமன் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CBT, அதாச்சும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷனாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸு, எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ டைமில் நடக்கும், எல்லாமே வந்து இங்கே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன், காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றத. இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, போஸ்டிங் வாரியாக சிலபஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், எதுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, ஸோ தென் அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாச்சும் என்ன லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும்ன்றது. காமனாக இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ ஒரு போஸ்டிங்குமே வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 பேஜிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை கூட செக் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசிஸ்டன்ட் டயட்டீஷியன் கேட்டகிரி. ஸோ இதுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். MSCயில் வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. அண்ட் தென் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டயட்டீஷியன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எகைன் திரும்பவுமே MSCயில் வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ இது வந்து ஒரு ஜோன் வைஸாக வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயட்டீஷியன், அசிஸ்டன்ட் டயட்டீஷியன் போஸ்டிங்ஸ்லாம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கிங்க. ஏஜ்லேருந்து எல்லாமே இங்கே தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். லைக் ஆர்ட்ஸு, சயின்ஸு, BBTech அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதோட டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் கேட்டகிரிலுமே போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்குமே ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தாலே எலிஜிபிள். எக்ஸிக்யூட்டிவ் கேட்டரில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ஸ், இதுக்கெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அதுவும் ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. LDC, ஏதாச்சும் லோயர் டிவிஷனல் கிளர்க் இருக்குது இல்லையா, அந்த கேட்டகிரி தான் இதெல்லாம். ஸோ கிளர்க்கு கேட்டர்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அதனால் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, இதுக்கெல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாமே ப்ராப்பராக BBTech வந்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு நோட்டிஃபிகேஷன் கைஸ். கிட்டத்தட்ட 131 பேஜஸ் கிட்டக்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இங்கே எலக்ட்ரீஷியன்ஸ் கேட்டகரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அது கூட ITI வந்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கான ஏஜ் லிமிட்குள்ளே எந்த போஸ்டிங்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.